பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அன்புக்குரிய சகோதரர்களே, நம்முடைய இன்றைய தினம் ஒரு நபிமொழி நிகழ்ச்சியிலே குழந்தை செல்வங்களை பற்றி பார்க்க இருக்கிறோம். குழந்தை செல்வம்னா இது அல்லாஹ் ரபுல் ஆலமீன் மனிதர்களுக்கு வழங்கிய ஒரு மிகப்பெரிய நியாமத்துங்க குழந்தைகள்ங்கிறது. சில பேர் குழந்தைய பெற்றுக்கிட்டு இந்த முதேவி என்னை படுத்துற கஷ்டம் இருக்குதே அப்படின்னு சொல்லி குழந்தைய பிடிச்சிட்டுவாங்க. ஆனா அவங்கள்ட்ட கேட்டு பாருங்க, அவங்களுக்கு அந்த பாசம் தெரியாம இருக்கலாம். ஆனா குழந்தை இல்லாதவங்கள்ட்ட கேட்டு பாருங்க, 10 வருஷம் 15 வருஷமா எனக்கு குழந்தையே இல்லைங்க கல்யாணம் ஆகி அப்படின்னு வருத்தப்பட்டு இருக்காங்க பாருங்க, அவங்களுக்கு தெரியும் குழந்தை பாசனா என்ன அப்படின்னு சொல்லி. அப்போ குழந்தைங்கிறது இறைவனுடைய ஒரு மிகப்பெரிய நியாமத், மிகப்பெரிய அருட்கொடை. அந்த குழந்தைகளை நாம் அரவணைக்க வேண்டியது, அவர்களை பாசத்தோடு அவர்களை கட்டி அணைக்க வேண்டியது, பாசத்தோடு நம்முடைய பாசத்தை அவர் மீது செலுத்த வேண்டியது, இதெல்லாம் பெற்றோர்களுடைய முக்கியமான கடமை. பெற்றவங்களுடைய கடமை மட்டும் இல்ல, மற்றவர்களும் கூட குழந்தைகளை அரவணைத்து முத்தம் கொடுத்தால் அந்த குழந்தைகளுக்கு ஒரு உற்சாகம் ஏற்படும். அரவணைத்து முத்தம் கொடுத்தால் குழந்தைகளுக்கு ஒரு உற்சாகம் ஏற்படும். ஏன்னு சொன்னா முத்தம்ங்கிறது எதுக்குன்னு சொன்னா குழந்தைகளை ஒரு அன்பளிப்பா நம்ம அந்த குழந்தையை அரவணைக்கிறது, அந்த குழந்தைகளுக்கு முத்தம் கொடுக்கிறது, இது பாசத்தின் வெளிப்பாடு. பாசத்தின் வெளிப்பாடு. எந்த குழந்தையா இருந்தாலும் சரி, யாராலும் என்ன பண்றோம், குறைஞ்சபட்சம் நமக்கு ரொம்ப நெருக்கமான குழந்தையா இருந்தா அந்த குழந்தைய கையில வாங்கி கட்டி அணைச்சு முத்தம் கொடுப்போம். சில பேர் என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொன்னா, அந்த குழந்தைய கண்ணத்தை கிள்ளி அப்படி முத்தம் கொடுப்போம். அவங்க ஏதோ ஒரு வகையில அந்த குழந்தைக்கு நமக்கு ஒரு தொடர்பை ஏற்படுத்திக் கொள்வோம். குழந்தைகள்ங்கிறது எப்படி தெரியுமா, எந்த விதமான ஃபார்மாலிட்டிஸ் அவங்களுக்கு கிடையாது. எந்த விதமான ஃபார்மாலிட்டி கிடையாது. உதாரணமா ஒரு பொது இடத்துல, ஒரு பஸ் ஸ்டாண்ட்லயோ ட்ரெயின்லயோ ரயில்வே ஸ்டேஷன்லயோ ஒரு பொது இடத்துல 2 பேர் உட்காந்துருக்காங்க அப்படின்னு சொன்னா, குழந்தை என்ன பண்ணும், தாயுடைய மடியிலும் கீழே இறங்கும், பக்கத்து உள்ளவங்க எல்லாத்தையும் சுவாமி சாச்சிட்டு வந்துடும். சோனா எப்படி நேர குழந்தை அவங்கள்ட்ட போகும், அவங்கள்ட்ட பேசும், அந்த 2 குடும்பத்துக்கு மத்தியில நெருக்கத்தை ஏற்படுத்திடும். இவங்க 2 பேரும் அப்படியே உம்முன்னு உட்காந்துருப்பாங்க, 2 குடும்பமும் உம்முன்னு உட்காந்துருப்பாங்க. ஆனா அந்த குழந்தை அதை பத்திலாம் கவலையப்படாது. உடனே தாயுடைய மடியை விட்டு கீழே இறங்கும், நேரம் அவங்கள்ட்ட போகும், அவங்க கையில ஏதாவது சாமான் வச்சு அதை புடுங்கும், அதை பார்த்து அவங்க சிரிப்பாங்க, உடனே அப்படி கண்ணத்துல ஒரு கிள்ளுவாங்க, உடனே 2 பேருக்கு மத்தியில ஒரு நெருக்கத்தை ஏற்படுத்தி விட்டுரும், 2 குடும்பத்துக்கு மத்தியில. இது குழந்தைகளுக்கு அல்லாஹ் கொடுத்த ஒரு அற்புதமான இயற்கை குணம். அப்ப அந்த குழந்தைகளை நாம் பராமரிக்க வேண்டியது, பாசத்தோடு அரவணைக்க வேண்டியது, பாசத்தோடு முத்தம் கொடுக்க வேண்டியது ஒரு முக்கியமான உள்ளத்தோடு சம்பந்தப்பட்ட ஒரு பாசத்தை வெளிப்படுத்தக்கூடிய காரியம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபி காலத்துல அவங்க உட்கார்ந்துட்டு இருக்காங்க, ரசூலுல்லாஹ்வுடைய சபையில உட்கார்ந்து இருக்காங்க. அப்ப அவங்களுடைய பேர பிள்ளைகள் ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு, ஹுசைன் ரலியல்லாஹு 2 பேரும் வர்றாங்க. வந்தோட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை அப்படியே கட்டி அணைச்சு 2 பிள்ளையும் முத்தம் கொடுக்குறாங்க. இங்க பாருங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொந்த பிள்ளைகளா இல்லாட்டா கூட பேர பிள்ளைகள். இங்கே நாம சகோதரர்களே, நம்முடைய பேர பிள்ளைகளா இருந்தாலும் சரி, அல்லது நம்முடைய பக்கத்து வீட்டு பிள்ளைகளா இருந்தாலும் சரி, குழந்தைன்னு வந்துட்டா அந்த எந்த விதமான பாகுபாடு காட்டக்கூடாது. அது முஸ்லீம் குழந்தை, முஸ்லீம் அல்லாதவங்க குழந்தை, பக்கத்து வீட்டு குழந்தை, எதிர்த்த வீட்டு குழந்தை அப்படிங்கிற எந்த பாகுபாடும் இல்லாமல் குழந்தைகளை முத்தம் கொடுப்பது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்துங்க. அது இன்னும் சில பேர் என்ன பண்ணுவாங்க, அதாவது அந்த குழந்தையுடைய தாய் மேலேயோ தகப்ப மேலேயோ கோபம் இருந்தா அந்த கோபத்தை குழந்தை மேல காட்டுவாங்க. இவர்களை விட மிகப்பெரிய அரக்கர்கள் யாரும் இருக்க முடியாதுங்க, இரக்கமற்றவர்கள் யாரும் இருக்க முடியாது. அந்த தாய் தப்பை ஏதாவது தப்பு பண்ணிருப்பாங்க, தாய் தப்பை ஏதாவது மிஸ்டேக் பண்ணிருப்பாங்க, அதுக்கு இந்த பச்சை குழந்தை என்ன செய்யும், இந்த குழந்தை செஞ்ச பாவம் என்ன? அப்ப அந்த அவர்கள் செய்த அவர்கள் மீது உள்ள கோபத்தை, அவர்கள் மீது அந்த குற்றத்தை குழந்தைகள் மீது காட்டுவது எவ்வளவு பெரிய மோசமான நிலைமை அது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சபையில் உட்கார்ந்து இருக்காங்க. அவங்களோட 2 பேர பிள்ளை வந்த உடனே ரசூலுல்லாஹ் ரொம்ப பிஸியா பேசிட்டு இருக்காங்க, முக்கியமான ஆலோசனை உட்கார்ந்து இருக்காங்க. 2 பேர பிள்ளை வர்றாங்க, 2 பேரும் அப்படி கட்டி அணைச்சு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முத்தம் கொடுக்குறாங்க. முத்தம் கொடுத்த உடனே வந்த மக்கள், வந்த அந்த சபையில அஹ்னஸ் இப்னு அக்ரா இப்னு ஹாபிஸ் ரலியல்லாஹு தஆலா சஹாபி இருக்கிறாங்க. அக்ரா இப்னு ஹாபிஸ் ரலியல்லாஹு தஆலா சஹாபி அங்க உட்கார்ந்து இருக்காங்க. அவங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த செயலை பார்த்துட்டு, ரசூல் அப்படி கட்டி அணைச்சு முத்தம் கொடுக்கறத அந்த செயலை பார்த்துட்டு, ஏன்னா சாதாரணமா வீட்டுல உட்கார்ந்துட்டு இருக்கோம், படுத்து கிடக்குறோம், அப்ப குழந்தை வருது, அப்ப கட்டி அணைச்சு முத்தம் கொடுக்குறோம், அது பெரிய விஷயம் இல்ல. ஒரு பிஸியா முக்கியமான மேட்டர் பேசிட்டு இருக்கும் பொழுது அப்ப நம்ம குழந்தை வச்சுட்டீங்க, போ அம்மட போ அப்படி துரத்தி விட்டுருவோம். ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவ்வளவு முக்கியமான ஆலோசனையில் ஈடுபட்டு இருக்காங்க, தன்னோட சஹாபாக்களோட பேசிட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல குழந்தை வருது, அந்த குழந்தையை கட்டி அணைச்சு முத்தம் கொடுக்குறாங்க. இதை பார்த்த உடனே அக்ரா இப்னு ஹாபிஸ் ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, இன்னலி அஷரத மினல் வலதி மா கப்பல்து மின்ஹும் அஹதா. இன்னலி அஷரத மினல் வலதி, எனக்கு 10 குழந்தைங்க இருக்கிறாங்க, மா கப்பல்து அஹதம் மின்ஹும் அஹதா, நான் இதுவரையிலும் அவங்க யாரையும் முத்தம் கொடுத்ததே இல்லப்பா, எனக்குலாம் அந்த முத்தம் கொடுக்கலாம் பிடிக்காது. சில பேர் செய்யற தப்பையே பெரிய நியாயப்படுத்தி பேசுவாங்க. நம்ம எல்லாம் எப்படின்னு சொன்னா, அப்படின்னு ஆரம்பிச்சாண்டா அவன் பண்ற போல தப்பா இருக்கும், ஆனா பெருசா நியாயப்படுத்தி பேசுவான். அந்த மாதிரி அந்த அக்ரா இப்னு ஹாபிஸ் ரலியல்லாஹு தஆலா என்ன பண்ணாங்க அப்படின்னு சொன்னா, இன்னலி அஷ்ரத மினல் வலதி, எனக்கு 10 குழந்தை இருக்குது, ஆனா எந்த குழந்தை நான் இதெல்லாம் முத்தம் கொடுத்தது இல்ல அப்படின்னு சொல்றாங்க. உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஹாபியோட ஏறெடுத்து பாக்குறாங்க.
அப்படி திரும்பி பாக்குறாங்க. திரும்பி பார்த்து சொல்றாங்க, மல்லா யர்ஹம் வலா யுர்ஹம். யார் பாசத்தை காட்டுவதில்லையோ, இரக்கம் காட்டுவதில்லையோ, அவர்கள் மீது அல்லாஹ் இரக்கம் காட்ட மாட்டான். யார் மற்றவர்கள் மீது இரக்கம் காட்ட மாட்டார்களோ, குழந்தைகள் மீது கூட பாசத்தை வெளிப்படுத்துவதில்லையோ, அல்லாஹ் அவர்கள் மீது பாசத்தை வெளிப்படுத்த மாட்டான் அப்படிங்கிறாங்க. இதே மாதிரி இன்னொரு சபையில சில காட்டரபிகள் வர்றாங்க, அக்கம் பக்கத்தில் உள்ள காட்டரபிகள் வர்றாங்க. வந்து அவங்க வந்து ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, என்ன நீங்களும் ஆச்சரியமா இருக்குது, குழந்தைகளை முத்தம் கொடுக்குறீங்க அப்படின்றாங்க. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி கேக்குறாங்க, அவ அம்லிக்கு இன்கான் அல்லாஹ் நஸா மின் குலூபிக்கும் ரஹ்மத, உங்களுடைய உள்ளத்திலிருந்து பாசம் என்ற செல்வத்தை அல்லாஹ் பிடுங்கி விட்டால் அதுக்கு நான் என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறாங்க. சகோதரர்களே, குழந்தைகளை அரவணைப்போம். எந்த குழந்தையா இருந்தாலும் நம்முடைய முத்தத்தை, பாசத்தை முத்தம் மூலமாக அவர் வெளிப்படுத்துவோம். அதனால குழந்தைகளுக்கு முத்தம் கொடுக்கும் பொழுது குழந்தைகள் உற்சாகப்படுறாங்களாம். இன்னைக்கு சைக்காட்ரிஸ்ட் சொல்றாங்க, குழந்தைகள் மனநல நிபுணர்கள் சொல்றாங்க, குழந்தையை யாராவது கட்டி அணைச்சு முத்தம் கொடுத்தானா அதனால அந்த குழந்தைகள் உற்சாகம் ஏற்படுதான். ஆக நம்முடைய குழந்தைகளை முத்தமிட்டு பாசத்தை வெளிப்படுத்துவோம், அவர்களை உற்சாகப்படுத்துவோம். இந்த நபிமொழி புகாரியிலும்